ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னா, என்னோடய உண்டியல் சேவிங்ஸ் வீடியோ அண்ட் செப்டம்பர் மாதம் ஃபுல் சேவிங்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் அல்லது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை கிளியர் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். என்னோடய கோல்டு கலெக்ஷன் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மந்த்லி சேவிங்ஸ், அதாவது இந்த அமௌண்ட் ஃபுல்லாக நான் மந்த்லி பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காய்கறி வாங்குறது, அதுக்கப்புறம் வாரம் கறி எடுக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் எப்படி செலவு போக சேவிங்ஸ் பண்ணது தான். கறி வாங்கினது, காய்கறி வாங்கினது, மல்லிகை ஜாமான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு லிக்யூடு, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி செலவு போக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா, மந்த்லி சேவிங்ஸ் வந்து 4370 ரூபா இந்த நோட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1115 ரூபா பண்ணியிருக்கேன். டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 5385 ரூபா வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து நான் இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மளிகை ஜாமான் இதிலலாம் சேவிங்ஸ் பண்ணது 5385 ரூபா. இது இல்லாமல் ஃபிக்ஸடாக நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு காமிக்கிறேன். அக்கௌண்ட்டில் வந்து சேலரி கிரெடிட் ஆனால், நான் வேலைக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. அவங்க சேலரி கிரெடிட் ஆன உடனே 10,000 அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுருவோன்னா இந்த 10,000 வந்து சேவிங்ஸ் செலவு போக தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே சேமிப்பு போக தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே செலவு பண்ணணும். அதனால் இந்த 10,000 சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சுருவோம். அந்த மாதம் ஃபுல்லாக தொடவே மாட்டோம். அந்த மாதத்துக்குன்னு செலவுக்குன்னு நாங்கள் காசு தனியாக எடுத்து வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டில் தான் டோட்டல் வீட்டு செலவையே பார்க்குறது. அதில் மிச்சப்படுத்தினது தான் இந்த 5385 ரூபா. சரிங்களா? அப்போ கோல்டு சீட்டு சிஆர்டியில் 12,000 நான் கோல்டு சீட்டு போட்டுட்ருக்கேன். அதை பற்றின நான் வீடியோஸையும் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, மறுபடியும் நான் அந்த வீடியோ போடுறேன். கோல்டு சீட்டு நான் போட்டுட்ருக்கேன் 12,000. அப்புறம் இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் போட்டிருக்கிற சேர்த்து வச்சுருக்கிற அமௌண்ட்டு 5500 வச்சுக்கோங்களேன். அப்போது டோட்டல் அமௌண்ட் வந்து 17,385 ரூபா. 17,385 ரூபா வந்து நான் செப்டம்பர் மாதம் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு. இது எல்லாமே சேர்த்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பேபிஸ் படிப்பு செலவு அதெல்லாம் இன்னும் பேபி வந்து ஸ்கூல் போகலை, சின்ன குழந்த தான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணதை நீங்களே எப்படி சேவிங்ஸ் பண்ணலாங்கிறத நான் இந்த கிளியர் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்டியல் சேவிங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எப்போயுமே சேவிங்ஸ் பண்ணணும். நான் உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேயே வீடியோ போடுறக்காண்டி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போடுறேன். அப்புறம் கோல்டு சீட்டு போடணும். கோல்டு சீட்டு வந்து நம்ம ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 2000 ரூபாயோ 500 ரூபாய்க்கு இப்போது எங்கேயும் இருக்கிறது இல்லை. 1000 ருபீஸ்னாலும் நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1000 கூட நம்மளால் போட மாட்டோமா? 1000னாலும் கோல்டு சீட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ டிஜிகோல்டு ஆப் வந்து நிறையா வந்துருச்சு. அதில் வந்து ஒரு 100 ரூபா கூட நம்ம டிஜிகோல்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று, ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தங்கமயில் ஷோரூம் வந்து அவங்க ஊரில் இல்லையாம். சிஸ்டர், நீங்கள் வந்து நியர்பையில் எங்கேயாவது பக்கத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற தங்கமயில்னாலும் நீங்கள் தங்கமயிலில் தான் எடுக்கணும். ஏன்னா தங்கமயிலில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால சொல்கிறேன். டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம கோல்டு போட்டுக்கலாம். இன்னொன்று, வாடகை இல்லாதவர்கள் வாடகை பணம் எடுத்து வைக்கணும். இப்போ சொந்த வீட்டில் நிறையா பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இருக்கிறது வாடகை வீடு. 5000 ரூபா நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் இருக்கிறோம். 400 ரூபா 500 ரூபா இப்போ ஏற்றிட்டாங்க. 500 ரூபா மெயின்டெனன்ஸ் காசு. ஆக மொத்தம் 5500 ரூபா மந்த்லி அதுக்கே போயிடும். ஆனால் இது நிறையா சிஸ்டர் வந்து நீங்கள் சொந்த ஊரில் இருப்பீங்க.
சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருப்பீங்க, இல்லை வெளியூரில் வேலை பார்த்து கூட வீடு வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து வாடகை பணம் வந்து தனியாக நம்ம வாடகை கட்டுறோம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு சேவிங்ஸ். அப்புறம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு இந்த வாடகை பணம், இந்த உண்டியல், அதாவது வாடகையே கெட்டாதவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன். வாடகை பணம், உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கோல்டு காயின் வாங்கிடலாம். அது ஒரு சேவிங்ஸ் கோல்டு சேர்க்குறதுக்கு. அப்புறம் மெடிக்கல் அமௌண்ட்டுக்குன்னு தனியாக காசு எடுத்து வச்சுக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த 10,000த்துலேயே நாங்கள் 10,000 சேவிங்ஸு. அப்புறம் இதர செலவுகள் மெடிக்கல் அதுக்கெல்லாம் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருப்போம். மெடிக்கல் அமௌண்ட் வரல அந்த மாதம். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் இப்போ பேபிக்கு இப்போ கிடையாது. மளிகை பொருள் இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் வந்து நான் டிஜி கோல்டு நான் கட்டலை. அப்போது உங்களுக்கு உண்டியல் சேவிங்ஸ், வாடகை பணம் இல்லாதவங்க வாடகை எடுத்து வைக்கிறீங்க, இந்த டிஜி கோல்டு சீட்டு போடுறது, இந்த 4லையுமே உங்களுக்கு வந்து கோல்டு எடுக்கிற ஆப்ஷன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்குன்னு தனியாக மாதம் இப்போது ஸ்கூலுக்கு வந்து அவங்க போகிறாங்க, 2 பேபி இருக்காங்கன்னா 2,000 அவங்களுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஐடியா, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோல்டு காயினே வாங்கினேன். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.